சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது தேங்காய் சாமி சித்தர். இந்த சித்தரை பற்றிய பூர்வீகம் மற்றும் குடும்ப பின்னணி பற்றிய எந்த தகவலும் இல்லை. புதுவையில் உழவர்கரை என்று சொல்லப்படும் ஒழுக்கரையில் ஒரு அடியவரின் வீட்டு திண்ணையில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் துறவு கோலத்துடன் இங்கிருந்த குருவப்ப நாயக்கர் பாளையத்திற்கு வந்தபோது இச்சித்தரை வணங்கி வரவேற்று உபசரித்த அன்பர் ஒருவர் மணவெளி சாலையை அடுத்த இடத்திலிருந்த ஒரு வயல்வெளி களத்து மேட்டில் குடில் ஒன்று அமைத்து கொடுத்து இவரது ஆன்மீக பணிக்கு உதவியதாக சொல்லப்படுகிறது. அது சரி, இச்சித்தருக்கு தேங்காய் சாமி சித்தர் என்ற பெயர் ஏற்பட்டது எப்படி? இவர் தேங்காய் ஒன்றை சிவலிங்கம் போல் பாவித்து அதற்கு நிதமும் பூஜை செய்து வந்தமையால் இவருக்கு தேங்காய் சித்தர் என்ற பெயர் வந்ததாக சிலர் கூறுகின்றனர். ஒரு சிலரோ இவர் ஒவ்வொரு ஆடி 18 அன்று 18 தேங்காய்களை பக்தர்கள் சிரசில் உடைத்து அவர்களின் நேர்த்திக்கடனை தீர்த்து வைத்ததால் இவருக்கு தேங்காய் சாமியார் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்கின்றனர். வேறு சிலர் இவர் தேங்காய் மூடியால் மக்கள் துன்பங்களை போக்கி வந்ததால் இவருக்கு தேங்காய் சுவாமிகள் என்று பெயர் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். ஆழ்ந்த துன்பத் துயரங்களுடனும் கவலைகளுடனும் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டி இவரை தேடி வரும் மக்கள் மற்றும் பக்தர்களிடம் தேங்காய் ஒன்றை வாங்கி வர சொல்லி அதை இரு பாதியாக உடைத்து தேங்காய் மூடிகளை தம் முன்னே வைத்துக்கொண்டு அதில் தெரியும் காட்சிகளை கொண்டு அதற்குரிய தீர்வுகளாக இறைவனின் விருப்பத்தை அவர்களுக்கு விளக்கி அவர்களது குறைகளை இவர் தீர்த்து வைப்பதும் உண்டாம். தேங்காயை எடுத்துக்கொண்டு வரும் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு அத்தேங்காய் மூடியின் வெள்ளை நிற பகுதியில் நீல நிற பென்சிலால் எழுதுவது போன்று காணப்பட அதை வேகமாக படித்து அவர்களுக்கு கூறுவதோடு அம்மூடிகளில் ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து அதை வீட்டிற்கு கொண்டு சென்று பூஜை அறையில் வைத்து வணங்க சொல்வார். அவர்கள் அதே போல் செய்ய அவர்களே வியந்து போகும் வண்ணம் அவர்களது பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து போயிருக்கிறது. அதோடு இல்லாமல் அவர்கள் பூஜித்த அந்த தேங்காய் மூடியும் மாயமாய் மறைந்துவிடும் என்கின்றனர். தவிர மூலிகைகளால் நோய்களை குணப்படுத்தி மக்களின் மனக்குறையை நீக்கி வந்த இந்த சித்தர் யோகத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். ஒரு நாள் தம்மை சந்திக்க வந்த அன்பர்களிடம் தாம் இறைவனை சென்றடைவதற்கான நேரம் வந்துவிட்டதென்று சொல்லி அவர்களுக்கு திருநீர் வழங்கிவிட்டு யோகத்தில் ஆழ்ந்து விட்டார். அவ்வளவுதான். அதற்கு அடுத்த நாள் அந்த இடத்தில் அவரை காணவில்லை. அவருடைய சீடர்கள் அவரை எங்கு தேடியும் எவர் கண்ணுக்கும் அவர் அகப்படவில்லை. சில காலம் கழித்து வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தோப்பு ஒன்றில் இருந்த ஒரு வில்வ மரத்தடியில் இச்சித்தர் யோக நிலையில் இருப்பதாக கேள்வியுற்று அனைவரும் சென்று பார்த்தபோது சித்தர் பெருமான் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். அவருடைய தவம் களையட்டும் என்று காத்திருந்த பக்தர்கள் நாட்கள் பல கடந்தும் அவர் உடலில் எந்தவித மாற்றமும் ஏற்படாதது கண்டு அவர் பரிபூர்ணமடைந்து விட்டார் என்று முடிவிற்கு வந்து அங்கேயே அவரது ஜீவ உடலை சமாதி வைத்தனர். புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள வில்லியனூர் துணை மின் நிலையம் எதிரில் ஒரு சிறு தகர கொட்டாய்களுக்குள் தேங்காய் சித்தரின் சமாதி பீடம் இருக்கிறது. வருடந்தோறும் இவருக்கு குருபூஜை இங்கு சிறப்பான முறையில் நடந்து வருவதாக கேள்வி. மீண்டும் நாளை
இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.